ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் 5-7 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவ்வளோத்துக்கும் சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இதை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா வெயிட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய்யுடைய வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கிறலாம். நீங்கள் கேரட் தான் சேர்க்கணுன்னு கிடையாது. பீன்ஸு, பட்டாணி, அதுக்கப்புறமா வந்து குடமிளகா, முட்டைக்கோஸ், ப்ரோக்காலி இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எதுவோ அது வந்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு வெஜிடபிளாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. கேரட் லேசாக வதங்கினதும் ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமான மசாலா பொருட்கள் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இதுதான் சேர்க்கணுன்றது கிடையாது. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போது 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு நான் வந்து 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாசிப்பருப்பை காய்கறியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ஓட்ஸுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பையும் ஊற வச்சுருக்கோம், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுடைய சுவையான கிச்சடி, ஓட்ஸ் கிச்சடி தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சிட்ருக்கும் போதே அவ்வளோ கமன்னு மணக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த ரெசிபி சாப்பிடணும். ஏதாவது ஒரு மீலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இல்லைன்னா டின்னர், 3ல் ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி இதை சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிட்லாம், இல்லைனா லஞ்சுக்கு பதிலாக சாப்பிட்லாம், இல்லைனா டின்னருக்கு பதிலாக சாப்பிட்லாம். இப்படி ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் வந்து ஒரு 30 நாள் கழித்து உங்களுடைய எடையை அளந்து பாருங்கள். 5-7 கிலோ வரைக்கும் தாராளமாக குறைஞ்சிருக்கும். இது போல் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து தெரிவுபடுத்துங்க. நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.